ஹலோ மக்களே, வெல்கம் டு தி அமேசிங் சேனல். உலகத்துல 18,000க்கும் அதிகமான பறவை இனங்கள் இருக்கு. அதுல பெரும்பாலான பறவைகள் அழகாகவும் அமைதியாகவும் இருக்கும். ஆனா இந்த உலகத்துல ரொம்பவுமே கொடூரமான ஆபத்தான பறவை இனங்களும் இருக்கு. உலகத்துல இருக்கிற இந்த ஒரு பறவைய நம்ம தொட்டாலே அது நம்ம உயிரை பறிச்சிரும். அதே மாதிரி ஒரு பறவை இனம் தன்னோட காலால உதைச்சு ஒரு மனிதனை கொல்ல முடியும். இந்த வீடியோல இந்த மாதிரி உலகத்துல இருக்கிற ரொம்பவுமே ஆபத்தான 10 பறவை இனங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ஆச்சரியங்களும் அதிர்ச்சியும் நிறைந்ததா இருக்க போகுது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். கேசோவேரி உலகத்துல ஆபத்தான பறவை இனம்னா நம்ம கழுகுகளை தான் நினைச்சிருப்போம். ஆனா இந்த கேசோவேரி அவைகளை விட ரொம்பவுமே ஆபத்தானது. இந்த கேசோவேரியால பறக்க முடியாது. இந்த பறவை இனம் பிரம்மாண்டமாகவும் பெருசாகவும் இருக்கும். இவைகளோட உயரம் அதிகபட்சமா 6 அடி வரைக்கும் இருக்கும். எடைங்கிறது 80 கிலோகிராம் வரைக்கும் இருக்கும். இவைகளால மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்துல ஓட முடியும். இந்த பறவை இனங்கள் டைனோசர் காலத்திலிருந்து வாழ்ந்துட்டு வரதாகவும் சொல்லப்படுது. இவைகள் பெரும்பாலும் ஆஸ்திரேலியால தான் அதிகமா காணப்படும். இந்த பறவைகளை ரொம்பவுமே ஆபத்தா மாத்துறது அவைகளோட வலிமையான கால்களும் அதுல இருக்கிற ரொம்பவுமே கூர்மையான நகங்களும் தான். இந்த பறவைகள் பொதுவா கூச்ச சுபாவம் அதிகம் கொண்ட பறவைகள். ஆனா வேணும்னே அந்த பறவை யாராவது சீண்டிட்டாங்கன்னா அவங்கள இந்த பறவை கொலைவெறியோட தாக்கும். அந்த வலிமையான கால்களையும் கூரான நகங்களையும் பயன்படுத்தி அந்த பறவை உதைக்கும் போது எதிரில் இருக்கிறவங்களோட சதையை கிழிஞ்சிரும். சில சமயங்கள்ல அவைகள் வேகமா உதைக்கும் போது நம்மளோட உள்ளுறுப்புகள் கூட செயலிழந்துரும். அதனால நம்மளுக்கு மரணம் கூட நிகழலாம். ரீசெண்டா 2019ஆம் ஆண்டு புளோரிடா மாகாணத்தில் இருக்கிற ஒரு மனிதரை இந்த பறவை உதைச்சே கொண்டு இருக்கு. கோல்டன் ஈகிள் இவைகள் பொதுவா வட அமெரிக்கா கண்டங்கள்ல அதிகமா காணப்படும். இந்த கோல்டன் ஈகிளை தான் கிங் ஆஃப் பேர்ட்ஸ் அழைக்கிறாங்க. அதற்கு காரணமும் இருக்கு. ஏன்னா இந்த கோல்டன் ஈகிள் ஒரு மிகப்பெரிய வேட்டைக்கார பறவை இனமா இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு பகுதியில ஒரு ஜோடி கோல்டன் ஈகிள்ஸ் இருந்துச்சுன்னா 150 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு மொத்தமும் தங்களோட கண்ட்ரோல்ல வச்சுக்கும். அந்த எல்லைகளுக்குள்ள வேற கழுகு இனத்தையோ இல்ல வேட்டைக்கார பறவை இனத்தையோ அது அலோவ் பண்ணாது. அதைய மீறி வேற ஏதாவது பறவை இனம் அங்க வந்துச்சுன்னா அவைகளை இந்த ஈகிள் கண்டிப்பா கொன்னுரும். இவைகளோட இறைன்னு பாத்தீங்கன்னா முயல்ல இருந்து நரிகள் வரைக்கும் வேட்டையாடும். சில சமயங்கள்ல மான்களையும் மிகப்பெரிய ஆடுகளையுமே உயிரோடு இவைகளால தூக்கிட்டு போக முடியும். இந்த பறவை மனிதனை தாக்குச்சுன்னா கண்டிப்பா உயிரிழப்பு ஏற்படும். ஏன்னா இந்த பறவையோட தாக்கும் திறன் எந்த அளவுக்கு இருக்கும்னா, ஒரு துப்பாக்கியோட தோட்டா நம்மளைய தாக்குச்சுன்னா எந்த அளவுக்கு நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுமோ அந்த அளவுக்கான பாதிப்பை இந்த கழுகோட தாக்குதல் ஏற்படுத்தும். இதுவரைக்கும் அமெரிக்கால மட்டும் இந்த ஈகிளோட தாக்குதலால 5க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போயிருக்கிறாங்க. ஆஸ்ட்ரிச் இதற்கு தமிழ்ல நெருப்பு கோழின்னு பேரு. உலகத்திலேயே மிக உயரமான பறவை இனம்னா அது இந்த நெருப்பு கோழி தான். இவைகளோட உயரம் பாத்தீங்கன்னா 9 அடி வரைக்கும் இருக்கும். எடை கிட்டத்தட்ட 150 கிலோ வரைக்கும் இருக்கும். இந்த பறவைகளால மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்துல ஓட முடியும். ஆனா மனிதர்களால வெறும் 44 கிலோமீட்டர் வேகத்துல தான் ஓட முடியும். பொதுவா இந்த பறவைகளால பறக்க முடியாது. ஆனா வேகமா ஓடி தன்னோட வலிமையான கால்களை கொண்டு எதிரிகளை பயங்கரமா உதைக்க தொடங்கும். இந்த நெருப்பு கோழி உதைச்ச அதோட வலிமை எந்த அளவுக்கு இருக்கும்னா அந்த உதை ஒரு சிங்கத்தையே கொல்ல முடியும். இந்த பறவையோட எல்லைக்குள்ள யாரும் வரத இது விரும்பாது. மீறி போனாங்கன்னா அவங்களை இந்த பறவை துரத்தி பயங்கரமா உதைக்க தொடங்கும். இந்த பறவை இனம் பொதுவா கூட்டமா தான் இருக்கும். ஆனா சில கால சூழ்நிலைகளுக்கு ஏத்த மாதிரி ஜோடியாகவோ இல்ல தனியாகவோ இவைகள் இருக்கும். ஆஸ்திரேலியன் மேக்பை உலகத்துல பலவிதமான மேக்பை பறவை இனங்கள் இருந்தாலும் ஆஸ்திரேலியால இருக்கிற இந்த மேக்பை இனம் ரொம்பவுமே ஆபத்தானது. இவை மனிதர்களை ரொம்பவுமே கொடூரமா தாக்கக்கூடியது. இதனால இந்த பறவை இனம் மனிதர்களுக்கு ஆபத்தானவையா மாறுதுன்னா பெரும்பாலும் இந்த பறவைகள் மனிதர்கள் இருக்கிற இடத்துல தான் தங்களோட கூட்டையே கட்டும். அதுவும் குறிப்பா தன்னுடைய இனப்பெருக்க காலங்கள்ல மனிதர்கள் இந்த பறவைகளோட கூடு கிட்ட போக வேண்டியதில்லை. அந்த வழியா போனாலே இந்த பறவைகள் மனிதர்களை பயங்கரமா தாக்க தொடங்கிரும். அந்த வழியா பைக்ல போறவங்க, சைக்கிள் போறவங்க, நடந்து போறவங்க எல்லாத்தையும் இந்த பறவை தாக்கும். இந்த பறவை தாக்குதலால சில பேர் தங்க கண்களையே பறி கொடுத்திருக்கிறாங்க. அதனால ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா இந்த பறவைகளோட இனப்பெருக்க காலங்கள்ல மக்கள் கண்டிப்பா ஹெல்மெட் அணிஞ்சிட்டு போகணும்னு அறிவுறுத்தினாங்க. அதற்காக சைன் போர்டும் அந்த பகுதிகளில் வைக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த பறவை ஹெல்மெட் போட்டு போனாலும் தொடர்ந்து மனிதர்களை தாக்கிட்டு தான் இருக்கு. இந்த பறவைகளோட தாக்குதலால பல பேர் ஆஸ்திரேலியால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க.
பெரிகிரைன் ஃபால்கன். ஃபால்கன்னா தமிழ்ல ராஜாளி பறவை இல்லைனா பருந்துன்னு அர்த்தம். பாக்கறதுக்கு கழுகுகள் மாதிரி இருந்தாலும் இவை கழுகு இனம் கிடையாது. இவைகள் உருவத்துல கழுகுகளை விட சின்ன சைஸ்ல தான் இருக்கும். ஆனா வேட்டையாடுறதுல இவைகளோட திறன் கழுகுகளுக்கு ஈக்குவலாவே இருக்கும். பொதுவா பருந்துகள் அதிவேகமா பறக்கக்கூடியது. அதே வேகத்துல வந்து இரைகளை தாக்கி கொள்ளும். அதுலயும் குறிப்பா இந்த பெரிகிரைன் ஃபால்கன் மணிக்கு சுமார் 300 கிலோமீட்டர் வேகத்துல பறந்து வந்து தாக்கக்கூடியது. அதனால தான் உலகத்திலேயே ஃபாஸ்டஸ்ட் பேர்டுன்னு இதை அழைக்கிறாங்க. பெரும்பாலும் தங்களோட கூடுகளை மலை பிரதேசங்கள்ல தான் இவைகள் அமைக்கும். தவறுதலா இதோட கூடு இருக்கிற இடத்துல ஏதாவது உயிரினமோ மனிதர்களோ போனா அவைகள் கொடூரமா தாக்க தொடங்கும். இந்த பறவை அதோட வேகத்துக்கு மட்டும் இல்ல, அதோட கூர்மையான நகங்களுக்கு பெயர் பெற்றது. அதோட கூர்மையான நகம் மற்றும் அதிவேகமா வந்து அதோட இரையை அது தாக்கும் போது அந்த உயிரினத்தோட தலையே சில சமயங்கள துண்டாயிரும். இந்த பருந்துகளால வருடந்தோறும் அதிகப்படியா மனிதர்கள் தாக்கப்படுறாங்க. அதுல சில பேருக்கு அதிகப்படியான காயங்களும் ஏற்பட்டிருக்கு. சீகல்ஸ். இந்த பறவை இனங்கள் பெரும்பாலும் கடற்கரை ஒட்டி இருக்க பகுதிகளில் தான் அதிகமா காணப்படும். உலகத்துல 50க்கும் மேற்பட்ட சீகல்ஸ் இனங்கள் இருக்கு. இந்த பறவை இனங்கள் தினந்தோறும் அதிகப்படியான உணவை சாப்பிடக்கூடியது. அது மட்டும் இல்ல, இந்த பறவை இனம் ரொம்பவுமே இன்டெலிஜென்டான ஒரு பறவை இனமா இருக்கு. இந்த பறவை இனத்துல என்ன டேஞ்சர்னு பாத்தீங்கன்னா, இவைகள் மற்ற உயிரினத்திடமிருந்து உணவுகளை தந்திரமா திருடி சாப்பிடக்கூடியது. அதுவும் குறிப்பா கடற்கரை ஓரமா இருக்கிற மனிதர்கள்கிட்ட இருந்து அதிகப்படியான உணவுகளை இந்த பறவைகள் பறிச்சுட்டு போய் சாப்பிடும். இந்த வீடியோவை நீங்க சோசியல் மீடியால பாத்திருப்பீங்க. ஒரு பறவை ஹைப்பர் மார்க்கெட்ல போய் ஒரு சிப்ஸ் பாக்கெட் எடுத்துட்டு வருது. அது இந்த சீகல்ஸ் தான். இந்த பறவைக்கு வேட்டையாடுற திறனும் அதிகமாகவே இருக்கும். மீன்கள்ல இருந்து சிறிய புறாக்கள் வரைக்கும் இந்த பறவைகள் வேட்டையாடும். ஆனா பெரும்பாலும் மனிதர்கள்கிட்ட இருந்து உணவை அதிக அளவுல திருடி திங்கும். அதுவும் இவைகள் கூட்டமா வந்துதான் மனிதர்களை தாக்கும். அதனாலேயே இந்த பறவைகளோட தாக்குதலால பல மனிதர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஹார்பி ஈகிள்ஸ். உலகத்துல பல வகை கழுகு இனங்கள் இருந்தாலும் அதுல ரொம்பவுமே ஆபத்தானதுதான் இந்த ஹார்பி ஈகிள்ஸ். இந்த கழுகுகள் சென்ட்ரல் மற்றும் சவுத் அமெரிக்கா நாடுகள்ல அதிக அளவுல காணப்படும். இவைகளோட மொத்த எடைன்னு பாத்தீங்கன்னா 10 கிலோகிராம் தான் இருக்கும். இவைகளோட ரக்கைகளோட நீளம் 6 அடி வரைக்கும் இருக்கும். ஆனா இந்த கழுகுகளோட மொத்த பலமும் அதோட கால்கள்ல தான் இருக்கு. இந்த கழுகுகளோட பிடியில சிக்கின எந்த ஒரு உயிரினமும் உயிரோட தப்பிச்சதே கிடையாது. ஏன்னா தன்னோட கால்களோட பலத்தை பயன்படுத்தி அந்த உயிரினத்தை அழுத்தியே கொன்னுரும். தன்னோட கால்களை பயன்படுத்தி எந்த அளவுக்கு இவைகளால அழுத்தத்தை ஏற்படுத்த முடியும்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 500 PSI வரைக்கும் அழுத்தத்தை ஏற்படுத்த முடியும். இது மிகப்பெரிய நாய் இனங்களோட பைட் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலானது. அதனால இவைகளால ஒரு உயிரினத்தோட எலும்பையே துண்டாக்க முடியும். இவைகளோட இறைன்னு பாத்தீங்கன்னா முயல்களையும் குரங்குகளையும் தங்களுக்கு இரையாக்குது. இவைகளால சின்ன குழந்தைகளையும் கூட தூக்கிட்டு பறக்க முடியும். இந்த கழுகுகளால மனிதர்கள் பல தடவை கொடூரமா தாக்கப்பட்டிருக்கிறாங்க. பிட்டோஹுய். இந்த லிஸ்ட்ல இருக்கிற மத்த பறவை இனங்கள் மனிதர்களை தாக்குனாதான் ஆபத்து ஏற்படும். ஆனா இந்த பிட்டோஹுய்னு அழைக்கப்படுற இந்த பறவை இனத்தை நம்ம தொட்டாலே நம்மளோட உயிரை அது பறிச்சிடும். ஏன்னா இந்த பறவையோட உடல் முழுவதும் அதிகப்படியான விஷத்தன்மை இருக்கும். உலகத்திலேயே விஷத்தன்மை கொண்ட ஒரே பறவை இனம் இது மட்டும்தான். பாக்குறதுக்கு சைஸ்ல சின்னதா இருந்தாலும் இதோட விஷத்தன்மை ரொம்பவுமே கொடூரமானது. இந்த பறவைகளோட உடல்ல ரொம்பவுமே கொடூரமான நியூரோடாக்சினான பெட்ராஜோடாக்சின் இருக்கு. இந்த பறவை இனத்துக்கு இந்த விஷத்தன்மை எப்படி வருதுன்னு ஆராய்ந்த போது இந்த பறவைகள் ரொம்பவுமே விஷத்தன்மை கொண்ட சில பீட்டல் பூச்சிகளை தங்களோட உணவாய் எடுத்துக்குது. அதனால அந்த பூச்சிகளோட விஷத்தன்மை இந்த பறவை இனத்தோட உடல் முழுவதும் பரவி இருக்குது. ஆனா அதோட விஷம் அந்த பறவையை எதுவும் செய்யறது இல்ல. அதற்கு மாறா அவைகளை தொடர மற்ற உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கும் அவை மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. அதனால தான் இந்த பறவை இனம் உலகத்திலேயே மிகவும் ஆபத்தான கொடூரமான பறவை இனமா இருக்குது. பேர்ட் அவுல். பொதுவா ஆந்தைகள் ஒரு சாதுவான பறவை இனம். அவைகள் மனிதர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாதுன்னு தான் நினைப்போம். ஆனா இந்த பேர்ட் அவுல் அப்படி கிடையாது. இந்த ஆந்தை இனங்கள் பெரும்பாலும் அமெரிக்கா மற்றும் கனடா நாடுகள்ல அதிக அளவுல காணப்படும். இந்த ஆந்தைகளோட உருவம் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே சின்னதுதான். இவைகளோட எடை 800 கிராம் வரைக்கும் தான் இருக்கும். இந்த ஆந்தைகளை ஆபத்தா மாத்திர ஒரு விஷயம் என்னன்னா, இவைகள் தங்களோட கூடுகளை ரொம்பவுமே விழிப்போடு காவல் காக்கும். அதோட கூடுகள் கிட்ட எந்த ஒரு உயிரினத்தையோ மனிதர்களையோ சுத்தமா அலோ பண்ணாது. அதையும் மீறி யாராவது நெருங்கி போனாங்கன்னா அவங்கள இந்த ஆந்தை தொடர்ந்து பயங்கரமா தாக்க தொடங்கும். அந்த இடத்துல இருந்து அவங்க வெளியேற வரைக்கும் இவைகள் தங்களோட தாக்குதலை நிறுத்தாது. அந்த பறவையோட சைஸை விட எவ்வளவு பெரிய விலங்கு வந்தாலும் இவைகள் கொஞ்சம் கூட பயப்படாது. இந்த ஆந்தைகள் தாக்கி சில மனித உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கு.
ஈமு. சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஈமு கோழியால நம்ம தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஸ்கேம் நடந்தது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஈமு கோழி தான் உலகத்திலேயே இரண்டாவது மிகப்பெரிய பறவை இனமா இருக்கு. இவைகளோட பூர்வீகம்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. இந்த ஈமு கோழிகளாலையும் பறக்க முடியாது. இவைகளோட உயரம் சராசரியா 6 அடி வரைக்கும் இருக்கும். எடை 50 கிலோ வரைக்கும் இருக்கும். இவைகளால 40 கிலோமீட்டர் வேகத்துல ஓட முடியும். பொதுவா ஈமு கோழிகள் ஒரு சாதுவான பறவை தான். ஆனா அவைகளை நம்ம போய் அதோட இடத்துல தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு சோல்ஜர் மாதிரி அதோட இடத்துல செயல்பட்டு தொந்தரவு பண்ணவங்களை பயங்கரமா தாக்க தொடங்கும். அப்படி அது தாக்க தொடங்குச்சுன்னா அதோட தாக்குதல்ல இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. இந்த ஈம்பு கோழியால இதுவரைக்கும் பல பேர் தாக்கப்பட்டதா பதிவுகள் இருக்கு. இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. நீங்க இந்த வீடியோல பார்த்த பறவைகள்லயே ரொம்பவுமே ஆபத்தான பறவை எதுங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பாக்குறேன். பாய்.